தேர்தல் கூட்டணி யாரோடு பேச போகிறார்கள், அதுக்கு தான் இந்த சண்டை நடக்குது. நீங்கள் அதிமுக கூட்டணியா உண்மையிலுமே என்ன பிரச்சனை ரெண்டு பேருக்குங்கிறது முழுமையாக யாருக்கும் தெரிய வாய்ப்பு இல்லைங்கிறார். இல்ல, அது தெரிந்து விட்டது ஏற்கனவே. அது தெரிய வாய்ப்பில்லை என்று அவராக பூனை கண்ணை மூடிக்கொண்டால் உலகம் இருண்டு விடும் என்று சொல்வதை போல அந்த வன்னியர் அறக்கட்டளையில 1000 கோடிகளுக்கு மேலான சொத்துக்கள் இருக்கிறது, அது பாகம் பிரிப்பதற்கான பங்கு பிரிப்பதற்கான பிரச்சனை உள்ளுக்குள்ளே போய்கொண்டிருக்கிறது என்பதெல்லாம் வெளியில ஏற்கனவே செய்தி கசிந்து விட்டது. அதுதான் உண்மையான காரணம் என்றுதான் எல்லாருமே சொல்றாங்க. இது கட்சி பிரச்சனை. குருமூர்த்தி போய் பிரச்சனையை சரி பண்ணுவாரு, எல்லாம் பண்ணிடுவாங்க, சமாதானம் பண்ணுவாரு அப்படின்லாம் சொன்னாங்க. இப்போ அவர் போயிட்டு வெளில நான் நட்பு ரீதியில சந்திச்சேன், அன்புமணி வந்ததே எனக்கு தெரியாது அப்படின்லாம் சொன்னவர். இப்போ குருமூர்த்தி அம்மா பேசினாரு அப்படின்லாம் சொல்றாரு. அதுக்கப்புறம் இந்த பிரஸ் மீட்ல அதுக்கூட அதிர்ச்சியாவில் இருக்கு சொல்ற தகவல். சமாதானப்படுத்துவதற்காகத்தான் போனார் என்று பல பேர் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். உண்மை என்னன்னா, அதிகாரம் யார், அதாவது இறுதி முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம், டிசைடிங் அத்தாரிட்டியாக அன்புமணி வரப்போகிறாரா ராமதாஸ் வரப்போகிறாரா என்கிற குழப்பம் நிகழ்கிற போது நிறுவனராக இருக்கிற அவருக்கு தான் பொதுக்குழுவை கூட்டுவதற்கான அதிகாரம் இருக்கிறது. பொதுக்குழுவிலே தான் ஒருவரை நீக்க முடியும், சேர்க்க முடியுமே தவிர பொதுக்குழுவை கூட்டுவதற்கான அதிகாரமே இவரிடம் தான் இருக்கிறது. பொதுக்குழு அன்புமணி பக்கம் இருக்கலாம், ஆனால் பொதுக்குழுவை கூட்டுகிற அதிகாரம் என்பது நிறுவனருக்கு தான் இருக்கிறது. எனவே அந்த கட்சியினுடைய அமைப்பு விதிகளின்படி ராமதாஸ் தான் அதிகாரமிக்கவர் என்று சட்டம் சொல்லுகிறது, அந்த கட்சியினுடைய அமைப்பு விதிகள் சொல்லுகிறது என்கிற அடிப்படையில் யார் தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக இருக்கிறார்கள், யார் டிசைடிங் அத்தாரிட்டியா இருக்கிறாங்க, அவனால அவரிடத்துல போய் ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி ஊரு 2 வட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டங்கிற மாதிரி குருமூர்த்திக்கு இது கொண்டாட்டம் தான். ஏன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளையுமே உடைத்த பெருமை பாஜகவுக்கு இருக்குது. தங்களைப் போலவே இந்துத்துவ கோட்பாடுகளை கொண்டிருக்கக்கூடிய சிவசேனாவை கூட அவர்கள் விட்டு வைக்கவில்லை. அதிமுகவை உடைத்ததை கூட நம்ம புரிந்து கொள்ளலாம், ஒரு திராவிட கட்சியின் தொடர்ச்சியாக அதிமுக தோன்றியது. எனவே அந்த கட்சியை அவர்கள் உடைத்ததை கூட நம்ம புரிந்து கொள்ளலாம், ஒரு மாற்று இயக்கமாக இருக்கிறது, மாற்று கருத்துடைய இயக்கமாக இருக்கிறது என்று. அவர்கள் சிவசேனாவை விட்டு வைக்கலையே, எந்த கட்சியை அவர்கள் விட்டு வைத்ததே கிடையாது. அவர்களிடத்திலே கூட்டணியில சேர்ந்தா அவர்கள் புனிதர்களாக மாறிவிடுவார்கள், இல்லை என்றால் அவர் ஊழல் குற்றவாளி தான். இந்தியா கூட்டணியிலே திமுக இருக்கிற காரணத்தினால அவங்க எதிர்க்கிறாங்க. அவங்க டாஸ்மார்க்ல 1000 கோடி ஊழல் என்றெல்லாம் அவங்க கூச்சல் போடுறாங்க. ஆனா அதை நிரூபிப்பதற்கு அவங்ககிட்ட ஆதாரம் கிடையாது.